தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் பூத் அளவிலான உறுப்பினர் சேர்க்கை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன்பிறப்பை வா என்ற தலைப்பிலும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். தற்போது உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் திமுகவினரை சந்தித்து வருகிறார். குறிப்பாக 100 தொகுதிகளை சேர்ந்த முதற்கட்டமாக எடுத்து அந்த தொகுதியின் அடிப்படையில் குறிப்பாக கடந்த 2021 தோல்வியடைந்த தொகுதிகள், மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வாக்கு குறைவாக வெற்றி பெற்ற தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் வாக்கு குறைவாக பெற்ற தொகுதிகள் என முதற்கட்டமாக 100 தொகுதிகளை கணக்கிட்டு அந்த தொகுதியினுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். தொடர்ச்சியாக இன்று வரை 27 சட்டமன்ற நிர்வாகிகளை சந்தித்து வரும் நிலையில் தற்போது 3 தொகுதிகளை சந்தித்து வருகிறார். குறிப்பாக பட்டுக்கோட்டை, அதே போல பாபநாசம் மற்றும் மணப்பாறை என 3 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். அப்பொழுது நேற்றைய முன்தினம் முதலமைச்சர் அவர்களால் துவக்கப்பட்ட உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் முதலமைச்சர் அவர்கள் கேட்டு வருகிறார். குறிப்பாக அப்பொழுது கேட்கும் பொழுது உடன்பிறப்பை வா என்ற நிகழ்ச்சியில் கேட்கும் பொழுது ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சார்பில் ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்ற மூலம் அனைத்து 234 தொகுதிகளுக்கும் தங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள் முதல் பகுதி கழக செயலர்கள் வரை தொடர்ச்சியாக அனைவரையும் ஒவ்வொரு வீடாக சென்று பல்வேறு விஷயங்கள், அதாவது முதற்கட்டமாக 5 கேள்வி மத்திய அரசுக்கு எதிராகவும், 6வது ஒரு கேள்வியாக அந்த கேள்வி, எனவே இதன் காரணமாக மத்திய அரசை கடுமையாக எதிர்க்கும் திமுகவில் இணைகிறீர்களா, முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நீங்கள் விருப்பப்படுகிறீர்களா என்ற அடிப்படையில் பல்வேறு அட்டவணை கொடுக்கப்பட்டு அதில் கையொப்பமிடுபவர்களுக்கு, அதாவது குறிப்பாக அந்த 6 அட்டவணைகளும் கோடிட்டு காட்டி கையொப்பமிடுபவர்களுக்கு அவர்கள் உறுப்பினர் சேர்க்கை உடனடியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாகவும் அது தொடர்பாகவும் முதலமைச்சர்கள் இன்றைய சந்திப்பின் போது கேட்டிருக்கிறார். குறிப்பாக எத்தனை வருடங்கள் ஒன்றிய செயலாளராக இருக்கிறீர்கள் என்றும், என்ன தொழில் பண்றீங்க என்றும், மேலும் விவசாயம் என்றால் என்ன பயிர் செய்கிறீர்கள், தங்களுடைய விவசாயம் தற்போது எப்படி இருக்கிறது என்றும் முதலமைச்சர்கள் கேட்டு வருகிறார். மேலும் உடம்ப நல்லா பார்த்துங்க, உங்கள் குடும்பத்தை மற்றும் அவர் கேட்டு வருகிறார். தொடர்ச்சியாக அவர்கள் குடும்ப உறுப்பினர் பற்றியும், குறிப்பாக அந்த குடும்ப உறுப்பினர்கள் படிக்கும் மாணவர்கள் பற்றியும் அவர் கேட்டிருந்து வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக ஓரணியின் தமிழ்நாடு நிகழ்ச்சி எவ்வாறு இருக்கிறது, நீங்கள் போகும் இடமெல்லாம் பொதுமக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்கிறார்கள், அவர்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, உங்களை எந்த அளவுக்கு அவர்கள் நோக்குகிறார்கள் என்று உள்ளிட்ட குறிப்பாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியின் அடிப்படையில் முதலமைச்சர்கள் வரும் நிர்வாகிகளும் பல்வேறு விஷயங்கள் பேசி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 1-to-1 சந்திப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.